வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி இது 300 கிராம், நெய் 250 கிராம், வெல்லம், தேங்காய் ஒரு சின்ன பவுலில் திருவி வச்சுருக்கேன், முந்திரி ஒரு 25 கிராம், 25 கிராம்லேருந்து 300 கிராம் இருக்கும், ஏலக்காய் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நான் இந்த கப்பில் அரிசி போட்டிருக்கேன். உங்களுக்கு இதுலேயே தண்ணி அளந்து காட்டுறேன். சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா நல்லா வேகணும், அதனால 3 தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வெயிட் போட்டுருவோம். இப்போ இந்த நம்ம பொங்கலுக்கு அரிசி வச்சிருக்கோம், அது வெந்துட்டு இருக்கட்டும். அதனால நம்ம இங்க பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இவ்வளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தினேஷ் கரண்டி எடுத்து இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம இந்த வெல்லத்தை போட்டுருவோம். இந்த பாகு நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். நல்லா கொதிச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன் இப்படி காய்ச்சறோம் அப்படின்னாக்கா, மண் நிறைய இருக்கும். அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் இப்படி காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அரிசி நல்லா வெந்த உடனே அதில் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பொங்கல்லாம் பண்ணும்போது கடையில் வெல்லம் வாங்கும்போது பாகு வெல்லம் கேட்குவாங்க. அந்த பாகு வெல்லம் வாங்கினா பொங்கலுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சில டைம் உப்பு கறிக்கிற வெல்லத்தை கொடுத்துருவாங்க. அதனால் அதை பார்த்து வாங்கிக்கணும். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பொங்கல் தாளிக்கிறதுக்கு இதை வச்சு பூவை ரெடி பண்ணிப்போம். இது பாருங்க, இதில் மண் எவ்வளோ இருக்குது. பாகு எடுத்த குண்டாண்ட உடனே நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க, ஏன்னா அது கொஞ்சம் கழுவ கஷ்டமாக இருக்கும். நம்ம பொங்கலுக்குலாம்
கொஞ்சம் தாராளமாக நெய் விடணும். அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தாராளமாக விடலாம். ஒரு 4-5 கரண்டி விடலாம். இப்போ வந்து இந்த நெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. காஞ்சிட்ருக்கும்போது இந்த முந்திரியை போட்டு திராட்சை போட வேண்டாமான்னு கேட்பீங்க. திராட்சை போட்டிங்கன்னா பொங்கல் வந்து கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அந்த திராட்சையில் இருக்கிற இந்த கலர்லாம் வந்து பொங்கலில் ஒட்டிடும். அதனால் திராட்சை போடாமல் வெறும் முந்திரியை மட்டும் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். அது கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த இருக்கிற சூட்லேயே இது செவந்துடும். அரிசி வந்து நல்லா வெந்திருக்கும். அதை வந்து ஒரு கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி வந்து இப்படி கரெக்டாக வச்சிங்கன்னா தான் நம்ம வந்து இப்போ இந்த பாகு எடுத்த தண்ணி ஊற்ற முடியும். இதில் வந்து பாசி பருப்புலாம் போடாமல் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா இந்த பொங்கலை வந்து 4 நாள் கூட நீங்கள் வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. பாசி பருப்பு போட்டுட்டு நம்ம அன்றைக்கே காலி பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு சிட்டிகை ஒரு சும்மா ஒரு இது வந்து சால்ட்டு போடுறோம். தேங்காவை போட்டுடலாம். ஏலக்காய் இந்த முந்திரி வறுத்த முந்திரியை சூடு ஏறினோடனே எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த நெய்யை விட்டுக்கலாம். இந்த பொங்கல் வந்து நம்ம எப்படியும் ஒரு 6-7 பேர் சாப்பிடலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கடைசியில் இந்த முந்திரியை வந்து போட்டுருவோம். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய்யை மேலே விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.